இப்போ வரைக்கும் கரண்ட்டாக ரீசெண்டாக நடந்த மண்டே நைட் ராவா டீட்டெயிலாகவே டீகோட் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ நான் சொல்ல அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அப்படி வரும். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரையா மறக்காம ரெஸ்ட் கூட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம இன்ஸ்டன்ட்டாக போகிற ஃபாஸ்டஸ்ட் அப்டேட் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக தெரிய வரும். ஸோ ரோட் டு 1Kன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பெஷல் வீடியோ இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கு. ஸோ என்ன நடக்குது பொறுமையாக வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் ஆல்சோ இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ரிசல்ட்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வாரம் ரா வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹவர் 2 ஹவர் ஷோவாக நடக்க போகுது. கடைசியாக 2012 வந்து பார்த்தீங்கன்னா ரா வந்து 2 ஹவர் ஷோவாக ஸ்ட்ரீம் ஆச்சு. 2012க்கு அப்புறமா இப்போ தான் வந்து 2 ஹவர் ஷோவாக ஸ்ட்ரீம் ஆக போகுது. அண்ட் ஆல்சோ இந்த வாரம் ரா வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 2 ஹவர் ஷோ மாதிரியே நடத்தலாம். அவங்க ஏதோ 3 மணி நேரம் ஷோ மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நடத்திட்டு இருந்தானுங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஷோன்ற மாதிரி WWE ரஷ் பண்ணவே இல்லை. நல்லா ஃப்ரீயாக நல்லா டைம் எடுத்து தான் பண்ணாங்க. அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நம்ம கோல்டுபர்க் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நடந்த மண்டே நைட் ராவில் பேக் ஸ்டேஜில் இருந்திருக்காருன்றதை ரெஃபர் பண்ணியிருக்காங்க. கூடவே நெக்ஸ்ட் வீக்கான டேப்பிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரா பண்ணிட்டாங்கன்றதை ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. நான் அப்டேட் வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ராவுக்கு கூடவே வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து எடுக்க போகிறாங்கன்றதை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ எத்தனை பேர் பார்த்தீங்கன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நம்ம வந்து ரிசல்ட்ஸை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். வழக்கம் போல் WWE வந்து பார்த்தீங்கன்னா பேட் பிளட் பேப்பரியோடைய ரீகேப் வந்து பண்ணுறாங்க. ஸோ எப்பயுமே ஒரு பேப்பரி நடந்து முடிஞ்சுன்னா ஸோ அதுக்கு அடுத்த வாரம் நடக்க போகிற ராவில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ரீகேப் அண்ட் ஆல்சோ ஸ்மாக்டவுன்லேயும் பண்ணுவாங்க. அதர்வைஸ் இந்த ராவோடைய ரீகேப் வந்து பார்த்தீங்கன்னா பேட் பிளட் பேப்பரியோட ரீகேப் நடந்திருக்கு. இதுக்கப்புறமா அதனோட பெஸ்ட் இந்த வேர்ல்ட் CM Punk தான் வராரு. ஸோ CM Punk வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தேங்க் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ அந்த இடத்துல ஃபேன்ஸும் CM Punkன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சேன் பண்ணுறாங்க. இந்த இடத்துல CM Punk ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து நரகத்தையே பார்த்துட்டு வந்துட்டேன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல எனக்கு வந்து ரிங்கில் போய் நடந்து பேசுறதுக்கு கூட எனக்கு தெம்பில்லைன்றதையும் வந்து CM Punk சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ பட் இருந்தாலும் எவ்வளோ தான் வலி இருந்தாலும் ஒரு ஸ்மைலோட உங்களை பார்க்க வந்திருக்கேன். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு நிறையாவே கடன் பட்டிருக்கேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அண்ட் ஆல்சோ நான் தான் ஹெல் இன் எ செல் மேட்சை வின் பண்ணேன். பட் இருந்தாலும் இந்த ஹெல் இன் எ செல் மேட்ச் என்னை நிறைய விதத்தில் யோசிக்க வச்சிருக்குன்றதை CM Punk பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. இந்த மேட்ச்சில் என்ன தான் நான் வின் பண்ணாலும் எனக்கு வந்து வின்னர்ன்ற ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா வர மாட்டேங்குது. என்னோட ஃபியூச்சரையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் யோசிக்கிற லெவலுக்கு இந்த ஹெல் இன் எ செல் மேட்ச் வந்து கொடுத்துருச்சுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ நிறைய கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா வருது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறமா நான் ஹெல் இன் எ செல் மேட்ச்சில் கம்ப்ளீட் பண்ணுற அளவுக்கு எந்த ஒரு விஷயமும் இல்லை. ஏன்னா எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் பண்ணி முடிச்சிட்டேன்றதையும் CM Punk சொல்கிறாரு. கூடவே 3 செட் ஆஃப் பீப்புளுக்கு வந்து நான் தேங்க் பண்ணுறேன்றதை சொல்கிறாரு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஆடியன்ஸுக்கு தேங்க் பண்ணணுன்றதை சொல்கிறாரு. ஸோ ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா அரினாவில் உள்ள ஆடியன்ஸ் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுறாரு. அவங்களுக்கும் தேங்க் பண்ணுறாரு. மூணாவதாக வந்து அவரை ஹேட் பண்ண ஆடியன்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தேங்க் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் ஹேட் பண்ணிக்கிட்டே இருங்க, அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் கீப் கோயிங் பண்ணுறதை வந்து மென்ஷன் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ CM Punk என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கப்புறமா வந்து நான் போய் வீட்டில் போய் ரெஸ்ட் எடுக்க போகிறேன். ஸோ இதுக்கப்புறமா என் ஒய்ஃபை பார்த்து நான் ஒரு 5 வாரம் ஆச்சு. ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போகிறேன். இதுக்கப்புறமா வந்து ஸோ முடிஞ்சால் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறேன். அண்ட் ஆல்சோ வந்து உங்கள் எல்லாருக்கும் தேங்க் பண்ணுறேன்றதை வந்து CM Punk சொல்கிறாரு. ப்ராப்ளி நம்ம அப்டேட் வீடியோவில் பார்த்த மாதிரி CM Punk வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரெஸ்ட் அண்டர் போக போகிறாரு. TV ஆஃபில் இருக்க போகிறாரு. ஸோ நம்ம பார்த்துருந்த ட்ரூ மேக்கிண்டர் வருவார்ன்ற மாதிரி பட் CM Punk வந்துட்டார். ட்ரூ மேக்கிண்டர் இந்த வாரம் ராக்கு வரல. இந்த இடத்துல CM Punk வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்டை முடிச்சுட்டு போகும்போது CM Punk வந்து செத் ராலின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ பண்ணுறாரு. ஸோ செத் ராலின்ஸ் இன்ட்ரோ பண்ணி இடிச்சிட்டு போகிறாரு. ஸோ செத் ராலின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஆடியன்ஸையும் வெல்கம் பண்ணுறாரு. ஸோ மண்டே நைட் ராக்கு இந்த இடத்துல நம்முடைய செத் ராலின்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வராத இந்த மாதத்தில் நிறையாமே வந்து பார்த்தீங்கன்னா மாறிச்சுன்றதை சொல்கிறாங்க. ஸோ பேட் வேர்ல்டில் பார்த்துருந்தா டாமினிக் மிஸ்டீரியோ ஷார்ட் கேஜ் மேலே தொங்கினா. ஸோ ஃபைனல் பாஸ் வந்திருந்தார். கோடி ரோட்ஸ் ரோமன் ரெயின்ஸ் கூட வந்து டீம் அப் பண்ணியிருந்தா. அதுக்காகவே கெவின் ஓவன்ஸ்ட்டை வாங்கி கட்டிக்கிட்டான்றதையும் சொல்கிறாங்க. இதை பற்றி நம்ம பேச வேணாம். ஸோ நான் பேச வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா பிரான்சன் ரீட் தான். ஸோ பிரான்சன் ரீட் இந்த வாரம் ராவுக்கு நீ வரலன்றது தெரியும். நீ பார்க்குறேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த செக்மெண்ட்டை நீ பார்த்துக்கிட்டு இருப்பேன். அப்படி பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நல்லா பார்த்துக்கோ. நான் வந்து திரும்ப வந்துட்டேன். ஸோ 2 மாதத்துக்கு அப்புறமா நான் வந்து திரும்ப வந்துட்டேன். நீ என்ன நினச்சேன் என் கெரியரையும் முடிச்சிடலாம்ன்ற பார்த்தியா? ஸோ அதெல்லாம் கிடையாது. என்ன தான் நீ 6 சுனாமி கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் உன் பேர் எனக்கு ஞாபகம் வந்துச்சுன்றதை சொல்கிறாங்க. ஸோ இப்போ பாரு, ஸோ எப்போ எங்கே வச்சுக்கலாம்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா செத் ராலின்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சொல்கிறாரு. இந்த இடத்துல அந்த செக்மெண்ட் கட் ஆனோடனே ஸோ நம்மளுடைய ஜே ஊசோ வந்து பார்த்தீங்கன்னா வராரு. ஸோ இன்டர் கான்டினென்டல் சாம்பியன் ஜே ஊசோ அந்த இடத்துல இன்ட்ரோ பண்ணுறாரு. அந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ ஜே ஊசோ ஊர்ஸ்க்கான இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்கும்ன்றதை மென்ஷன் பண்ணுறாங்க. இந்த இடத்துல செத் ராலின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ரியாக்ஷன் கொடுக்காம அவர் பாட்டில் பார்த்தீங்கன்னா நடந்து போயிறாரு. அண்ட் ஆல்சோ மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்ச்சில் வந்து ஜேவியர் வூட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுற விதமாக நம்மளுடைய கோஃபி கிங்ஸ்டன் வந்து இருக்காரு ரிங் சைடில். இந்த இடத்துல மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான மேட்சாக தான் இருக்குது. இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜே ஊசோவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வின் பண்ணிடுறாரு. ஸோ வின் பண்ணது மட்டும் இல்லாமல் நம்ம கோஃபி கிங்ஸ்டனும் ஜே ஊசோவும் ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிட்டாங்க. இதுக்கப்புறமா ஜேவியர் வூட்ஸ் ஹேண்ட் ஷேக் பண்ணலான்னு வராங்க. பட் ஜேவியர் வூட் பண்ண மாட்டார். அதுக்கப்புறம் கோஃபி கிங்ஸ்டன் நம்ம ஜேவியர் வூட்ஸ்ட்டு போகும்போது நீ ஏன் அவன்கிட்ட போய் ஹேண்ட் ஷேக் பண்ணுன்றது ஜேவியர் வூட்ஸ் கொஸ்டின் பண்ணுறாரு. அந்த இடத்துல நம்மளுடைய பிரான் பிரேக்கர் ஷாக்கிங்லி வந்து நம்ம ஜே ஊசோ அட்டாக் பண்ணுறாரு. ஜே ஊசோ அட்டாக் பண்ணனோட நம்மளுடைய கோஃபி கிங்ஸ்டன் ஹெல்ப்புக்கு வருவார். கோஃபி கிங்ஸ்டனே அடிச்சுட்டு ஸோ அதுக்கப்புறமா ரேம் பண்ண சுற்றி போய் நம்மளுடைய ஜேவியர் வூட்ஸுக்கு ஒரு ஸ்பீரை போட்டு விட்டுறாரு இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல ஹீல் டர்ன் பண்ணிடுறாரு. ஸோ பிரான் பிரேக்கர் இதுக்கப்புறமா அப்கமிங் ஜே ஊசோ கூட ஃபியூட் பண்ணுவாருன்றதை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறமா நம்மளுடைய ரியா ரிப்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக் ஸ்டேஜ் ப்ரோமோ வந்து கட்
பண்ணுறாங்க. அதில் வந்து லிவ் மார்கன் அண்ட் ஆல்சோ ரெகுல் ராட்ரிகஸ் அகேன்ஸ்டாகவே கட் பண்ணுறாங்க. அந்த செக்மெண்ட்டோடைய பேசிக்காக வந்து த்ரூ அவுட்டாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ உன்னால் தனித்து நின்று இப்போ வரைக்கும் ஜெயிக்க முடியாது. ஸோ இப்போயும் உன்னால் பீட் பண்ண முடியல. நீயும் அந்த மேட்ச்சில் தோற்று போயிட்ட. பட் இருந்தாலும் என்னை தோக்கடிக்கணும்னா உனக்கு ஒரு ஹெல்ப் வேணும்ன்றதை வந்து நம்முடைய ரியா ரிப்ளே இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிடுறாங்க. அண்ட் ஆல்சோ இதுக்கப்புறமா வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹெரிக்கேன் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்காக ஃபேன்ஸ் எல்லோரும் வந்து பொதுமக்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்றதை வந்து பார்த்திங்கன்னா WWE அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு பிரயோஜனமான விஷயம் ஒன்று பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா பேக் ஸ்டேஜில் நம்மளுடைய கேத்தி கெல்லி வந்து நம்மளுடைய அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன் அமெரிக்கன் நைட்மேர்ட்ட ஸோ கொஸ்டின் பண்ணுறாங்க. ஸோ ராக் வந்திருக்கீங்க, ஸோ என்ன விஷயம்ன்ற மாதிரி கேட்கும்போதே ஸோ அவங்க வந்து மென்ஷன் பண்ணுறாங்க, நான் வேறு எந்த விஷயத்துக்காகவும் வரல. ஸோ இப்போ வரைக்கும் கிரவுண்ட் ஜுவலுக்கான ரோடு போகுதில்ல, ஸோ அதை பார்க்க வந்தேன்றதை வந்து நம்மளுடைய அமெரிக்கன் நைட்மேர் சொல்கிறாரு. கூடவே ஒரு நம்மளுடைய குட் ஓல்டு ஃபேஷன் டானி ப்ரூக் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பீட்டர் வர்சஸ் ஷேமஸ்க்கான மேட்ச். இந்த மேட்ச் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. இந்த மேட்ச்சை நல்லாவே கொடுத்துருந்தாங்க WWE. இந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஷேமஸே வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து ஒரு ப்ராட் கேக்கை போட்டு இந்த இடத்துல வின் பண்ணிட்டாரு. இந்த இடத்துல நம்மளுடைய அவரோட கையை கட்டி போட்டுறாரு பீட்டன். பட் இருந்தாலும் அதையும் யூஸ் பண்ணி நம்மளுடைய ஷேமஸ் வந்து இந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணிட்டாரு. இந்த மேட்ச்சுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா பேக் ஸ்டேஜில் ஒரு ப்ரொமோ ரன் ஆயிருக்கு. ஸோ நம்மளுடைய ஆர்ட்ருத் மிஸ், ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஆர்ட்ருத் சொல்கிறாரு, நீ தெரிஞ்சும் தெரியாமல் ஏதோ பண்ணிட்ட, ஸோ நீ அதை பற்றிலாம் எதுவும் யோசிக்காதன்ற மாதிரி வந்து நம்ம ஆர்ட்ருத் சொல்கிறாரு. இந்த இடத்துல வந்து நம்ம மிஸ் என்ன சொல்கிறாருன்னா, நான் தெரிஞ்சு தான் பண்ணேன், இது ஒன்றும் மிஸ்டேக்லாம் கிடையாதுன்ற மாதிரி பேசும்போது இந்த இடத்துல கெரியன் கிராஸ் கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சு பேசுங்கன்ற மாதிரி கெரியன் கிராஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இன்டர்ஃபியர் ஆகிறாரு. ஆக மொத்தத்தில் இப்போ வரைக்கும் வந்து நம்ம மிஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா கெரியன் கிராஸ் கூட சேர்ந்துக்கிற மாதிரி படுத்துறாங்க. அண்ட் ஆல்சோ வந்து மிஸ்ஸும் நம்மளுடைய கெரியன் கிராஸும் பேசிக்கிட்டாங்க. ஸோ இப்போ வரைக்கும் நம்மளுடைய ஒயட் சிக் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் அப்பப்போ நம்ம மேலே கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அவங்களுடைய டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க போலன்றதையும் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணுறாங்க. ப்ராப்ளி இந்த ஸ்டோரி லைன் எங்கே போய் முடியுதுன்றது எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்தால் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. பேக் ஸ்டேஜில் நம்மளுடைய கேத்தி கெல்லி வந்து கோடி ரோட்ஸ் கிட்ட கொஸ்டின் பண்ணாங்கல்ல, ஸோ அதுக்கப்புறமா வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸ் சமிசைனை பார்க்குறாரு. சமிசைன் சொல்கிறாரு, ஸோ நீ கிரவுண்ட் ஜுவலை பற்றி யோசிக்காத நண்பா, ஸோ நான் தான் வந்து வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனாக வரப்போகிறேன். ஸோ உன்னோட ஃபஸ்ட்டு சாம்பியன்ஷிப்பாக நான் அந்த கிரவுண்ட் ஜுவலை வின் பண்ண பார்க்குறல, ஸோ நீ என்ன தான் ஃபேஸ் பண்ணுன்றதை சொல்கிறாரு. கோடி ரோட்ஸ் சொல்கிறாரு, நீ ஆல்ரெடி உன்னை ஃபேஸ் பண்ணிட்ட, பட் இருந்தாலும் இந்த தடவை நீ பீட் பண்ணுவேன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீ வந்து அந்த கிரவுண்ட் ஜுவல் ஃபைனல்ஸுக்கு வந்தேன்னா எனக்கு ஹாப்பி தான்றதை கோடி ரோட்ஸ் சொல்கிறாரு. 10 women tag team மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. நம்மளோட அன்ஹோலி யூனியனான ஆல்பா ஃபேர் ஈஸ்ல டவுன் அண்ட் ஆல்சோ சோனியா டெவில், ஷேனா பெசஸ், ஜோய் ஸ்டார்க் வர்சஸ் நட்டாலியா, ஜலினா வேகா, லைரா வல்கிரியா, கேடன் காட்டன், கட்டமன் சின்ஸ், ஸோ இவங்களுக்கான 10 women tag team மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா நடக்குது. இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைப்பாலாம் கொடுக்கல. ஸோ இந்த மேட்ச்சை ரொம்ப ஷார்ட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிருக்காங்க. இந்த மேட்செல்லாம் நல்லா லென்த்தாகவே கொண்டு போயிருக்கலாம், பட் WWE ரொம்ப ஷார்ட்டாகவே முடிச்சிட்டாங்க. ஸோ லென்த்தாக கொண்டு போக வேண்டிய மேட்சை ஃபுல்லாக ஷார்ட்டாக முடிச்சுட்டு ஷார்ட்டாக முடிக்க வேண்டிய மேட்சை ஃபுல்லாக WWE லென்த்தாக கொண்டு போயிட்டானுங்க. ஸோ அதன் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்ச் வந்து ரொம்ப ஷார்ட்டாகவே முடிஞ்சு. ஸோ இந்த மேட்ச்சில் வந்து ஒரு கட்டத்தில் ஃபைனலாக நம்மளுடைய லைரா வல்கிரியா நம்மளுடைய சோனியா டெவில் வந்து பார்த்திங்கன்னா பின் பண்ணி இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா கீனாவே வின் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறமா மெயின் ஈவெண்ட்டு, ஸோ மெயின் ஈவெண்ட் சம்பவம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ சமிசைன் வர்சஸ் நம்மளுடைய குந்தருக்கான WWE வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா நடக்குது. இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜான மேட்சாக தான் இருக்குது. இந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா 2 பேரும் நல்லா தான் சண்டை போட்டாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மேட்ச் மெயின் ஈவெண்ட்டில் நல்லா இருந்துச்சு, பட் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. இந்த மேட்சோட கிளைமேக்ஸ் தான் கொஞ்சம் சொதப்பிருச்சுன்றதை சொல்லணும். கடைசியாக வந்து குந்தர் சமிசைன் வந்து பார்த்திங்கன்னா பின் பண்ணி ஜெயிச்சிருக்கலாம், பட் இருந்தாலும் இந்த இடத்துல சமிசன் அண்டர் போக வச்சு ஸோ அவர் வந்து அன்கான்சியஸ் போன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காட்டியிருந்தாங்க. அதன் வைஸ் இந்த மேட்ச் வந்து ரெஃப்ரி ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அண்ட் ஆல்சோ ஸ்டில் நம்மளுடைய குந்தர் தான் வந்து வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனாக இருப்பாங்கன்றதை மென்ஷன் பண்ணிட்டாங்க. இது ஒரு ப்ராப்பர் ரிசல்ட் இல்லைன்னா கூட இதை அப்கமிங் டெவலப் பண்ண வேணான்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஃபியூட்க்கு அப்புறமா கிரவுண்ட் ரோட்டில் வந்து போக போகிறோம்ன்றதை லாஸ்ட் வீக்கே வந்து பார்த்திங்கன்னா டீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ வரைக்கும் கரண்ட்டாகவும் டீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்மளுடைய அமெரிக்கன் நைட்மேர் இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமா வந்திருக்காரு. வந்தது மட்டும் இல்லாமல் குந்தரோட ஃபேஸ் ஆஃப் பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கான ரோடு வந்து பார்த்திங்கன்னா அப்கமிங் பார்க்க போகிறோம்ன்றதை இந்த வாரம் ராலே வந்து பார்த்திங்கன்னா டீஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் வீக்கான ராவும் வந்து பார்த்திங்கன்னா டேப் பண்ணிட்டாங்க. ஸோ அதை வந்து தனி வீடியோவே போடுறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலே ஸ்டே பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் அப்டேட் வீடியோ வரும். நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலே ஸ்டே பண்ணிடுங்க.